Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒட்டன்சத்திலிருந்து ஸ்ரீ பாலா பில்டர்ஸ் இன்ஜினியர் பி நவநீதன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற டைட்டிலில் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம அந்த டைட்டிலில் ஸ்ட்ரக்சர் அண்ட் எலிவேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்குள்ளே போவோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் எலிவேஷன். ஸ்ட்ரக்சருக்கும் எலிவேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இது நம்ம ஏன் முன்னாடியே முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இதை ஒவ்வொன்றா நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஒர்க்கு, அதாவது கருங்கல் வேலை, பேஸ் மட்டம் வரைக்கும் வந்துட்டு நம்ம கருங்கல்லில் பண்ணுவாங்க. கருங்கல்லில் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் ஆர்ஆர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா லோட் பியரிங்லேயே இன்றைக்கி வந்துட்டு ஆர்ஆர் அவைலபிள் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு கட் பில்லர் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது பேஸ்மெண்ட் வரைக்கும் மட்டும் பில்லர் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பில்லரை கொண்டு போகாமல், காலம் கொண்டு போகாமல் உங்களுக்கு பிரிக் ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ன்றது வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் பீம், காலம், ஸ்லாப், இது 3மே கம்பைன் பண்ணி வர்றது தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இனிஷியல்லேருந்து உங்களுக்கு காலம் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே பிளிந்த் பீம் ஒன்று கொடுத்து அதுக்கு மேலே திருப்பி வந்துட்டு பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு லிண்டல் லெவலில் வந்துட்டு ஒரு பீம் கொடுத்துட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்துட்டு ரூஃப் போட போகும்போது ரூஃப் மட்டும் போட்டு பண்ணுறாங்க ஒரு சிலர். அங்கே ரூஃப் பீம் கொடுக்காம ஃபுல்லி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு போகும்போது உங்களுக்கு அது ரூஃப்லேயும் வந்துட்டு பீம் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கணும். நம்ம எதில் நம்ம பண்ண போகிறோம், எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எலிவேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லேபர் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப செலவாகாது, காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி பண்ணி பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஒரு வீடு வந்துட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டதுக்கப்புறம் எலிவேஷன் முடிவு பண்ணுவாங்க. அதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு சில பல சிக்கல்கள் வரும். வேலை செய்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஐடியாஸ் மாறும். அப்போ உங்களுக்கு அது டெமாலிஷ் பண்ணி பண்ணுற மாதிரியோ இல்லை திருப்பி பிரிக் ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கண்டிப்பாக முன்னாடியே முடிவு பண்ணிடுவோம். எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வருது, லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் தான் நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட நீங்கள் டிசைன் பண்ண கொடுக்க போகும்போதோ இல்லை ஒரு இன்ஜினியர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற இன்ஜினியர் முன்னாடியே உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துறதோ ரொம்ப நல்லது. ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளானும் ஸ்ட்ரக்சரும் சொல்லிட்டிங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு போகும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் எத்தனை காலம்ஸ் வருது, எக்ஸ்டீரியர் டிசைனும் பண்ணணும், இன்டீரியர் டிசைனும் பண்ணணும் அப்படின்றவங்க ரெண்டையும் அதுக்கேற்ற மாதிரி பிளானை கையில் கொடுத்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் வைஸ் வந்துட்டு நம்ம ஒரு வீடு பண்ண போகும்போது குறைக்கிறதுக்கான வழிகள், இன்க்ரீஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கான வழிகள். ஸோ இதை ரெண்டையும் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருத்தர் இப்போ வீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு பட்ஜெட்குள்ளே, நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்குள்ளே ரொம்ப அழகாகவும் ரொம்ப குயிக்காகவும் பண்ணலாம். இப்போ இந்த எலிவேஷனில் பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும் அந்த எலிவேஷன் ஒர்க் பண்ண போகும்போது. ஸோ இதை நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறீங்கன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனே வெளியே வருது, ஒரு காலம் ப்ரொஜெக்ஷன் வெளியே வருது, இல்லை ஒரு பீம் ப்ரொஜெக்ஷன் வெளியே வருது. எலிவேஷனில் ஒரு ஸ்லாப் நான் வெளியில் எடுக்கிறேன், ஒரு லிண்டல் லெவலில் ஒரு ஸ்லாப் நான் கொடுக்குறேன், போர்ட்டிகோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிண்டல் லெவல்லையும் வந்துட்டு நான் ஒரு ரூஃப் ஸ்லாப் கொடுக்குறேன், இந்த மாதிரி எனக்கு எலிவேஷன் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்கெல்லாம் வந்துட்டு முன்கூட்டியே அதை முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு நீட்டாக பண்ணிக்குவாங்க, காஸ்ட் வைஸ் உங்களுக்கு குறையும்.
ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக நான் என்னென்ன வந்துட்டு சொல்ல முடியுமோ எல்லாமே நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட், சப்போர்ட் பண்ணுங்கள்.